நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடம் வேலூர் மாவட்டம் தாங்க. வேலூர் மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு மலை கிராம பகுதி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ஏரியால இருந்து தாங்க இந்த நபர் நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பியிருக்கிறாரு. இவருடைய பெயர் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். திருமலை பாண்டியன் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 1995 காலகட்டத்துல தாங்க இந்த சம்பவம் அவருக்கு நடந்திருக்குது. அவருக்கு மட்டும் இல்ல, அவருடைய நண்பர்கள் ஒரு 5 பேருக்கும் சேர்ந்து தாங்க நடந்திருக்குது. சம்பவம் என்ன அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்த்துடலாம். அதாவது 1995 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்துல நம்மளுடைய திருமலை பாண்டிக்கு 21 வயசு தாங்க ஆகுது. அவர் ஒரு சுட்டித்தனமான பையனா இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவருடைய நண்பர்கள் ஒரு 5 பேர் இருந்திருக்கிறாங்க. இவங்க 5 பேருமே ஒரு பயங்கரமான ஒரு நண்பர்கள்னு சொல்லாங்க. எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா இவங்க ஒரு 6 பேர் சேர்ந்து தாங்க அந்த இடங்களுக்கு எல்லாம் போவாங்க. ஒரு கோவிலா இருக்கட்டும் சரி, ஒரு கல்யாண வீடாகட்டும், ஒரு சடங்கு வீடாகட்டும், எங்க எந்த வேலை செய்யணும் எதுனாலும் இழுத்து போட்டுட்டு செய்யக்கூடிய பசங்க தான் இவங்க. என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஒரு 8ஆம் வகுப்பு வரைக்கும் தாங்க இவங்க படிச்சிருக்கிறாங்க. இவங்க ஒரே மாதிரின்னு சொல்லலாங்க. என்ன அப்படின்னா இந்த 6 பேருமே அந்த 8ஆம் கிளாஸ் உடைய படிப்பை நிறுத்திட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருந்திருக்குது. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருமலை பாண்டிக்கு அவங்க ஊர்ல ஒரு மலை இருக்குங்க. அதாவது மலைன்னு சொன்னா ஒரு 2-3 அடுக்கான ஒரு மலை இருக்குது. அந்த மலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு ஆசைங்க. அந்த மலையில ஒரு சிவனுடைய கோவில் ஒண்ணு இருக்குங்க. அதாவது கோவில்னா பெருசா ஒண்ணு இல்லைங்க, ஒரு சிவனுடைய லிங்கம் அந்த பாறையிலே அடிச்சு பதிச்சு வச்சிருப்பாங்களாம். அந்த சிவனுக்கு அடிக்கடி பூஜை நடக்கும். அது எந்த டைம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயில்யம் மற்றும் பிரதோஷம் காலகட்டத்துல சாயந்தர நேரம் அங்க பூஜை நடக்கும். அந்த நேரத்துல மட்டும்தான் அந்த மலைக்கு அந்த கோவில் பூசாரிகள் யாராவது ஒரு ஆள் போய் அந்த சாமிக்கு அந்த படையல்கள்லாம் போட்டு எடுத்து அந்த தீபாதரனை எல்லாம் காட்டிக்கிட்டு சில மக்களும் கூட இருப்பாங்க. அவங்க அந்த சாமியை கும்பிட்டுட்டு வர்றது வழக்கங்க. அப்படி ஒரு சிவன் கோவில் அங்க இருக்குங்க. இந்த சிவன் கோவிலை பத்தி தெரிஞ்சது அருண் பாண்டியன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய திருமலை பாண்டியுடைய ஒரு நண்பர் இருக்கிறாரு. ரொம்ப நெருங்கிய நண்பர். அவருக்கு தெரியுங்க. அவருக்கு எப்போ தெரியும் அப்படின்னா அவருடைய தாத்தா, அதாவது அருண் பாண்டியனுடைய தாத்தா அந்த காலகட்ட சூழ்நிலையில அவர் சாராயம் காய்ச்சிட்டு இருந்திருக்கிறாரு அந்த மலையில. அப்படி இந்த சாராயம் காய்க்கக்கூடிய அந்த தாத்தா கூட அடிக்கடி இவர் போறது வழக்கம். யார் அப்படின்னா இந்த அருண் பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் போறது வழக்கங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த சின்ன வயசுல ஒரு 10 வயசு இருக்கும்போது அவங்க தாத்தாவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. போலீஸ்காரங்க தூக்கிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்ல, அதுக்கு பிறகு இந்த சாராயம் காய்க்கக்கூடிய வேலை அங்க நிறுத்தப்படுது. அதன் பிறகு அங்க ஆட்கள் இருந்த மாதிரி தெரியலைங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிவன் கோவிலுக்கு அடிக்கடி ஆட்கள் போயிட்டு வர்றது இவங்களுக்கு தெரியும். சரி, நம்ம ஒரு நாள் போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்றாங்க. ஆனா அந்த சிவன் கோவில்ல இந்த ஆயில்யம் மற்றும் பிரதோஷம் அன்னைக்கு தான் ஆட்கள் போவாங்க அப்படிங்கிறது இவங்க யாருக்கும் தெரியாதுங்க. இவங்க சின்ன பசங்க இல்லையா, இவங்களுக்கு தெரியாது. ஆனா இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. எப்படி அப்படின்னா நம்ம கடையில இருந்து கொஞ்சம் சாப்பாட்டுக்கான சாதனங்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம காலையில போகலாம். காலையில போனோம்னா அங்க இருந்து ஏறணும். அதாவது இவங்க ஊர்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போகணும். அதுக்கு பிறகு ஒரு 3 கிலோமீட்டர் மலை ஏறணுங்க. அப்படிதான் அந்த கோவிலை போய் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதே மாதிரி இவங்களும் பிளான் பண்றாங்க. அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கடையில அரிசி வாங்குறாங்க. அரிசி வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு அதுக்கான தண்ணீர் அது இது எல்லாமே இவங்க ஒரு அளவுக்கு எல்லாம் சேகரிச்சுக்கிட்டு தாங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மலைக்கிட்ட போய் அப்படி சைக்கிளை நிறுத்துறாங்க. இவங்க சைக்கிள்ல தான் போயிருக்கிறாங்க. 2 சைக்கிள்ல, ஒரு சைக்கிள்ல 3 பேர், 3 பேர் வச்சு அப்படி அந்த சைக்கிளையும் கொண்டு போய் அந்த மலை அடிவாரத்துல ஒரு இடத்துல ஒதுக்கி விட்டுறாங்க. அந்த இடத்துல கடைகளோ வீடுகளோ எதுவுமே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னாக்கி அங்க எல்லாமே இந்த தோப்பு துறவுன்னு இருக்கக்கூடிய இடம் தான். ஆனா ஆட்கள் இருக்கிறது மாதிரி அந்த காலகட்ட சூழ்நிலையில ரொம்ப குறைவா இருந்திருக்கு. ஆனா சாராயம் காய்க்கக்கூடியவங்க, அந்த ஒளிச்சு ஒளிச்சு சாராயம் எல்லாம் காய்ப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் அங்க இருக்கிறதா
போகிறதாட்டு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இவங்க அதை நேரடியா பார்த்தது கிடையாது. சரின்னு சொல்லிக்கிட்டு நமக்கு போகலாண்டா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அருண் பாண்டியன் அப்படிங்கிறவருக்கு தாங்க அந்த இடம்லாம் தெரியும், வழியும் தெரியும். ஆனா இவங்க யாருக்கு அங்க இருக்கக்கூடிய வழி தெரியாது. ஆனா சின்ன வயசுல போயிருக்கிறாங்க அவங்க அப்பா அம்மா கூட. ஆனா திடீர்னு போறதுனால, அதாவது 21 வயசுல போகும்போது அவங்களுக்கு அந்த வழி தெரியல. ஆனா அருண் பாண்டியனுக்கு நல்ல நினைவு இருக்குதுங்க அந்த வழிகள். சரி நான் உங்களை கூட்டிட்டு போறேன்டா அப்படின்னு சொல்லி தாங்க அந்த நபரும் கூட்டிட்டு போறாரு. நேரம் ஆக ஏறிட்டே இருக்கிறாங்க. எப்படி பார்த்தாலுமே ஒரு 3/4 மணி நேரத்துல வந்து அந்த இடத்தை ரீச் பண்ணிடலாம். ஆனா இவங்க டைம் போயிட்டே இருக்குதுங்க. இவங்க ஒரு 10 மணிக்கு ஏற ஆரம்பிக்கிறாங்க அந்த மலையில. அப்படி அந்த மலையில ஏறி 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 டைம் போயிட்டே இருக்குது. என்னடா இன்னும் கோவிலை காணலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா பயங்கரமான காடு பிடிச்சு போய் இருக்குதுங்க. என்ன அப்படின்னா இவங்க சாதா போகக்கூடிய நாட்கள்லாம் வந்து இந்த ஒரு நாளைக்கு முன்னால அந்த இடம்லாம் கிளியர் பண்ணி வைப்பாங்களா, அந்த ஆயில்யம் அதுக்கப்புறம் பிரதோஷம் இந்த டைம்ல எல்லாம் வந்து அந்த வழியை வந்து கிளியர் பண்ணி வைப்பாங்க. ஆனா சில டைம்கள்ல வந்து அந்த வழிகள் வந்து கிளியராட்டே இருக்காது. என்னன்னா அப்படி அந்த புதரே இருக்காதான், ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். அந்த காலகட்டத்தில் தான் நம்மளுடைய அருண் பாண்டியன் எல்லாம் போயிருக்கிறாரு. ஆனா என்ன அப்படின்னா இப்ப பயங்கரமான புதர்கள் அடைந்து போய் அந்த இடம் இருக்குதுங்க. சரிடா எனக்கு வழி தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த அருண் பாண்டியன் என்ன பண்றாரு அப்படின்னா வேக வேகமா முன்ன நடக்கிறாரு. இவங்க பின்னாலே நடந்துட்டு இருக்காங்க. மணிக்கு ஒரு 3/4 கழியுது. இனியும் அந்த இடத்துக்கு போய் சேரவே இல்லைங்க. இவங்க போயிட்டே இருக்கிறாங்க. அதாவது ஒரு மலையை தாண்டி அதுக்கு பிறகு ஒரு பள்ளம் இருக்குதுங்க. அந்த பள்ளத்துல இருந்து ஒரு பாதி மலை கூட ஏறணும். அப்படி ஏறினாதான் அந்த கோவில் வருங்க. ஆனா இவங்க 2வது மலையை ஃபுல்லா ஏறிடுறாங்க. அப்படி போகும்போதே அவர் ஒரு விஷயத்தை பாக்குறாரு. யார் அப்படின்னா அந்த அருண் பாண்டி அப்படிங்கிற அந்த நபர் வந்து என்ன பண்றாருன்னா அவங்க தாத்தா வந்து இந்த சாராயம் காய்க்கிறதுக்காக அங்க ஒரு இடத்தை செட் பண்ணி இருக்கிறாரு. அங்க ஒரு சின்ன வீடு மாதிரி எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்குள்ளதான் எல்லாமே ரெடி பண்ணி வைப்பாங்களாம். அந்த மாதிரியான ஒரு வீடு அங்க பாழடைஞ்சு போய் இருக்குது. அதை பாக்குறாரு. பார்த்துக்கிட்டு இது எங்க தாத்தா சாராயம் காய்க்கக்கூடிய இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை தெளிவா சொல்றாங்க. சரிடா இங்க இருந்து கோயில் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருது. என்ன அப்படின்னா கீழே இருக்குதா மேல இருக்குதா அப்படின்ட்டு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஏற்படுது. இருந்தாலும் நம்ம வரக்கூடிய வழியில அந்த கோவில் இருந்த மாதிரி தெரியல. அதனால அதுக்கு மேலதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க இன்னியும் கொஞ்சம் கூட தூரம் நடக்கிறாங்க. அதாவது அந்த மலையுடைய ஒரு 3/4 பங்கு மேல போயிடுறாங்க. அதாவது இவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து ஒரு 300-350 மீட்டர் மேல ஏறி போறாங்க. அப்படி ஏறி போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு காட்டு மரம் ஒண்ணு நிக்குதுங்க. அது பயங்கரமான ஒரு மரமா இருந்திருக்குது. ரொம்ப பெரிய மரம். அந்த மரத்துக்கிட்ட இவங்க வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த மரத்தை தொட்டாப்புல பக்கத்துல ஒரு சின்ன ரூம் ஒண்ணு இருக்குங்க. அது ரூம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓட்டு கட்டடம் தான். ஒரு 7 அடி வீதியில ஒரு 10 அடி நீளத்துல ஒரு ரூமுங்க. அதாவது ஓட்டு கட்டடம் போட்டு வச்சிருக்காங்க. அது சமீப காலத்துல வேலை செய்யப்பட்ட ஒரு வீடு அப்படின்னு சொல்லலாம். அது அப்படியே ஓப்பனா தான் இருக்குது. கதவு இல்ல, ஜன்னல் இல்ல, எதுவுமே இல்லைங்க. அப்படியே ஓப்பனா கிடக்குது. அது யாருமே யூஸ் பண்ணல அப்படிங்கிறது வந்து இவங்க எல்லாருக்கும் தெரியுதுங்க. சரிடா எங்கடா இருக்குது கோவில் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அருண் பாண்டியனை பார்த்து நம்மளுடைய திருமலை பாண்டி கேட்கவும் செய்யறாரு. ஆனா அவருக்கு வந்து என்ன அப்படின்னா பயங்கர டவுட்டா இருக்குது. இங்க இருக்குதா, அங்க இருக்குதா, அங்க இருக்குதா. சரிடா நம்ம கொஞ்ச நேரம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துல உட்கார்றாங்க. அந்த பெரிய மரம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த மரத்துக்கு மூட்டுல அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருது. இவங்க ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னாக்கி பானை, அதுக்கு பிறகு அரிசி, சில சாதனங்கள், சாப்பாடு செஞ்சு சாப்பிடுறது மாதிரியான சில விஷயங்களை கையில எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. சரி நம்ம ஒண்ணு பண்ணலாம், முதல்ல இதை சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க அந்த இடத்துல நெருப்பை கூட்டுறாங்க. அதாவது நிறைய விறகுகள்லாம் பக்கத்திலே கிடக்குது. ஆல்ரெடி இவங்க விறகு இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டுல இருந்து வரும்போது கூட ஒரு 5-6 கட்ட விறகுகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி அந்த விறகுகள் அங்க வைடா, நம்ம மேல போய் வேணாலும் பாத்துக்கலாம், அதாவது கோயில்கிட்ட போய் எதானாலும் பாத்துக்கலாம், ஏன்னா கோவில்லையும் பாயசம் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த சமையல் பண்றதுக்கான வேலையை பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது புழுங்கல் அரிசி இல்லைங்க, எல்லாமே பச்சை அரிசியா இருக்குது. என்னடா பச்சை அரிசியா வாங்கிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லும்போது இவங்க பிளான் போட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கோவில்ல போய் பாயசம் பொங்கி அந்த சாமிக்கும் படையல் போட்டுக்கிட்டு நம்மளும் சாப்பிட்டுக்கிட்டு சாமியை நல்லா கும்பிட்டுக்கிட்டு பூவெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் போட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு நம்ம வந்துடலாம்டா அப்படின்னு சொல்லி தான் இவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா சம்பவம் என்னன்னா இவங்களுடைய அந்த திசை மாறிடுச்சு, அதாவது வழி மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல அவங்களுக்கு தோணுது. சரி நம்ம உட்கார்ந்து பார்த்து எடுத்து போகலாம்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க ஒரே ஒரு நபர்கிட்ட மட்டும்தாங்க அந்த கை கடிகாரம் இருக்குது. அந்த கை கடிகாரம் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண் பாண்டி அப்படிங்கிற அந்த நபர் கையில தான் இருக்குது. மணியை பார்க்கறாரு. மணி வந்து 12:30 ஆகுதுங்க. சரிடா நம்ம சமைப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க அந்த பச்சரிசியை தாங்க பொங்கி சாப்பிட்றதுக்கான எல்லா வேலையும் பார்க்குறாங்க. பக்கத்திலே வந்து ஒரு 2-3 தென்னை மரங்கள் இருக்குது. அங்கே நிறைய ஓலைகள்லாம் கீழே விழுந்து கிடக்குது. அந்த ஓலை மட்டைகள்லாம் தூக்கிட்டு வந்து இவங்க அந்த பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. சரிடா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாழை இலைகள் எதுவுமே இவங்க எடுத்துட்டு வரல. அங்கே வாழை மரமும் இல்லைங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி ஒரு தேக்கு மரம் நிற்கிது. அதில் உள்ள இலைகள் வந்து பெரிய இலைகளாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய இலைகளை வெட்டி அதில் தாங்க அந்த சாப்பாடை போட்டு இவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 2 மணி ஆகுதுங்க. இவங்க சாப்பிட்டு
சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது யோசிக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த வீடு வந்து சும்மா ஓப்பன் ஆட்டு அப்படியே கிடக்குது, இங்க யாரு இருக்கிறாங்க என்னன்னு கூட தெரியலையே, பாக்குறதுக்கு கோவிலும் இல்லை, அதாவது உள்ள கோவில் ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா அது கோவில்னாலும் சொல்லலாம், ஆனா அந்த மாதிரி எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இந்த அருண் பாண்டி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த நபருக்கு ஒரு சம்பவம் ஏற்படுதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய கண்கள்ல இருக்கக்கூடிய கருவிழிகள் காணாமல் போயிருது. அப்படியே அந்த கண்ணு வந்து வெள்ளை கலர்ல அப்படியே இருக்குதுங்க. அவரு ஏதோ மேல் நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி அப்படியே இருக்கிறாரு. அப்படியே இருந்தவர் அப்படியே அந்த சாப்பாட்டுக்கு முன்னாடி அப்படி கையும் காலும் நீட்டி அப்படியே படுத்துடுறாங்க. ஒரு பாடி எப்படி இருக்குமோ அதே பொசிஷன்ல அவர் அப்படியே படுத்திருக்கிறாரு. இவங்க எல்லாருக்குமே அப்படி கண்ணு தள்ள ஆரம்பிக்குது. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய திருமலை பாண்டி இருக்கிறார்கள், அவரு எந்திரிச்சு பாக்குறாரு, இவன் ஏன்டா இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய கண் திறந்தே தான் இருக்குது, வெள்ளை கலர்ல இருக்குது கண்ணு, கருவிலியே காணவே இல்லைங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய குடித்த நீரை எடுத்து முகத்துல எல்லாம் தெளிக்கிறாங்க. தெளிச்ச பிறகு அவர் நினைவுக்கே வரலைங்க. அவரு போக போக அவருடைய மூச்செல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நிக்க ஆரம்பிக்குது. இவங்களுக்கு பயங்கரமான ஒரு பயம் ஏற்படுது. டே எந்திரடா எந்திரடா அருண் பாண்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு திருமலையில இருந்து அங்க இருக்கக்கூடிய மற்ற நண்பர்கள் 4 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க வரைக்கும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல அருண் பாண்டி எந்திக்கவே இல்லை. அப்படி பாடி மாதிரி இருக்கிறாரு, அதாவது உயிரற்ற உடலாட்டு அப்படியே படுத்துடுறாருங்க. என்ன செய்யணும்னு இவங்களுக்கு தெரியல. அந்த இடத்துல அரண்டு போயிடுறாங்க. என்ன பண்ணனே தெரியல. ஏன்னா இவங்களுக்கு அந்த ஸ்டேஜ் அந்த மாதிரி தான். இருந்தாலும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு எதுவுமே வேண்டாண்டா, இங்க எல்லாத்தையும் அங்கங்கே போட்டுக்கிட்டு நம்ம இவனை தூக்கிக்கிட்டு நேர கீழே போயிருவோம், நம்ம கோயிலுக்கு இன்னொரு நாள் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 5 பேரும் சேர்ந்து அந்த அருண் பாண்டி அப்படிங்கிறவரை வந்து மெல்லமா தூக்குறாங்க. அருண் பாண்டியை வந்து தூக்கவே முடியலைங்க. பயங்கர வெயிட்டா இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு யானையை தூக்கக்கூடிய சமத்துக்கு அவர் பயங்கர வெயிட்டா இருக்கிறாரு. இவங்க அசைக்க கூட முடியல. அவருடைய ஒரு விரலை கூட அசைக்க முடியாம என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணிக்கிட்டு அப்படியே கீழே வச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு பார்க்கும்போது அவருடைய உடம்பு ஜில்லுன்னு இருக்குது. அவருடைய உடம்புல உயிர் இல்லை அப்படிங்கறது இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. என்ன அப்படின்னா அருண் பாண்டி இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடம் வந்து ஒரு மலை பிரதேசம் அப்படிங்கிறதுனால திடீர்னு மழை பெய்யறதுக்கான அந்த இருட்டு வருதுங்க. டக்குன்னு மின்னல் வெளிச்சம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இருட்டு விழுதுங்க. இருட்டு விழுந்த உடனே இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா எப்படியாவது தூக்கிக்கிட்டு அந்த பக்கத்துல ஒரு சின்ன ரூம் மாதிரி ஒண்ணு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரூமுக்குள்ள கொண்டு போயிருவாண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க எல்லாருமே ட்ரை பண்றாங்க. அவரை அசைக்க கூட முடியலைங்க. அந்த இடத்துல இருந்து செத்த பாடி இருந்த மாதிரி இருக்கிறாரு. ஆனா உடல் பயங்கர வெயிட்டா இருக்குது, குளிர்ச்சியா இருக்குது. என்ன பண்ணணும் தெரியாம கண்ணை முடிச்சிட்டு இருக்கும்போது மழையும் அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிருதுங்க. அந்த நேரத்துக்கு இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுடைய திருமலை பாண்டிக்கு பக்கத்துல யாரோ பேசிக்கிட்டு இருக்கிறது மாதிரியான சத்தம் இவருக்கு கேக்குதுங்க. இவருடைய காதுல தெள்ள தெளிவா விழுது. யாரோ பேசிட்டு இருக்கிறாங்க. நான் எதுக்கும் கீழே இறங்கி யார் நிக்கிறாங்க, இந்த சாராயம் காய்கறிகள்லாம் ஆள் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி யாரும் வந்திருப்பாங்க, ஹெல்ப்புக்கு அவங்கள நான் கூட்டிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேக வேகமா என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளுடைய திருமலை அங்கிருந்து ஓடுறாருங்க. ஓடுறாரு ஒரு 300 மீட்டர் தூரம் ஓடிடுறாரு. அதுக்கு பிறகு பார்த்தா பெரிய பள்ளங்க. அந்த பள்ளத்துக்கு கீழே போய் எட்டி பார்க்கறாரு அப்படின்னாக்க அங்கிருந்து பார்த்தா சிட்டியே தெரியுமா. அந்த மாதிரி அந்த பள்ளத்துல இருந்து பார்க்கும்போது அங்க யாருமே இல்லைங்க. ஆனா பேசுற சத்தம் அந்த இடத்துல போய் இவர் நிற்கும் போது அப்படி ஸ்டாப் ஆயிருது. இவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. கொஞ்ச நேரம் அந்த இடத்துல இருந்து பார்க்குற அந்த சத்தம் எங்க இருந்து வருது, நம்ம அவங்கள பார்த்து ஓடி போய் கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய திருமலை அங்கங்கமா திரும்பி பார்க்கிறாரு. ஆனா அவருக்கு அந்த மாதிரியான சத்தம் அதன் பிறகு கேட்கவே இல்லைங்க. ஒரு அரை மணி நேரம் அந்த இடத்துல வெயிட் பண்ணிருப்பாரு. அந்த ஆட்கள் எங்க நிக்கிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்க்கறாரு. ஆனா கிடைக்கவே இல்லை. மறுபடியும் ஒரு 300 மீட்டர் மேல வரணும். மேல வர்றாருங்க. மேல வரும்போது மழை வந்து கொட்ட ஆரம்பிச்சிருது. பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மற்ற நண்பர்கள் 4 பேர் இருந்தாங்க இல்லையா, இவங்க அந்த ஓலைகள் வந்து மட்டையோட எடுத்து வச்சிருந்தாங்க. அதை அப்படியே எடுத்துட்டு வந்து நம்மளுடைய அருண் பாண்டி இறந்து கிடக்கிறாரு இல்லையா, அவருடைய உடலுக்கு மேல அப்படியே போத்தி வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா மழை தண்ணி நனையாம இருக்கிறதுக்காக அந்த மாதிரி போத்தி வச்சுக்கிட்டு அந்த ஒரு சின்ன வீடு இருக்குது அப்படின்னு சொன்னேன், ஒரே ஒரு ரூமு. அந்த ரூமுக்குள்ளவே எல்லாரும் நிக்கிறாங்க. இவர் மட்டும் நல்ல தொப்பா நனைஞ்சிடுறாரு. நனைஞ்சுக்கிட்டு இவர் அங்க அந்த வீட்டுக்குள்ள போய் சேர்றாருங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மற்ற நண்பர்கள் கேட்கறாங்க, என்னடா ஆச்சு, யாரையாவது பாத்தியாடா அப்படின்னு சொல்லும்போது யாருமே இல்லடா, சத்தம் மட்டும் கேட்டுச்சு, ஆனா அங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவருடைய மனசுக்குள்ள ஒரு பயத்தோடு தாங்க அந்த ரூமுக்குள்ள வந்து பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப என்னடா பண்றது, அவன் இறந்துட்டான்டா, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 5 பேருக்கும் கை காலே ஓடல, கை காலம் நடுங்க ஆரம்பிக்குது. ஏன்னா வெளியில அதாவது ஊருக்குள்ள போகும்போது கூட இந்த பிரச்சனை பெருசாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. சரி நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம்டா, முதல்ல மணி எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க மணியை பாக்குறாங்க. மணி எத்தனை அப்படின்னு கேட்கும்போது அந்த வாட்ச் வந்து யார் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னாக்கி அருண் பாண்டி தான் கட்டியிருக்கிறாரு. அவரு தான் ஆல்ரெடி அங்க டெட் பாடியா இருக்கிறாரு, அவருடைய கையில தான் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியுது. சரி அந்த மணி எத்தனைன்னு பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து திருமலை வந்து என்ன பண்றாருன்னா நனைஞ்சிட்டே தானே இருந்திருக்கிறாரு. அவர் உடல் ஃபுல்லாவே மழை நீர் பட்டு நனைஞ்சுதான் இருக்குது. அதனால வேகமா ஓடி வந்து அந்த ஓலைக்கு
இடையில இருக்கக்கூடிய அந்த நபருடைய கையை அப்படி எடுக்கிறாருங்க. அப்படி கையை எடுக்கும்போது அந்த ஒரு கை, அதாவது அவர் இடது கை இருக்குது இல்லையா, அந்த கை வந்து பயங்கரமா ஹீட்டா இருக்குதுங்க. அவர் அப்படி பிடிச்சு பாக்குறாரு, டேய் இவன் சாகலடா, உயிரோட தாண்டா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் கத்துறாரு. மற்ற நண்பர்களும் மலையன்னு கூட பார்க்கலைங்க, சாடி வந்துடுறாங்க. வந்து பார்க்கும்போது மற்ற இடங்கள், அதாவது அவருடைய பாடி இருக்குது இல்லையா, அந்த இடங்கள் எல்லாமே குளிர்ச்சியா இருக்குது. இந்த ஒரு கை மட்டும் ஹீட்டா இருக்குங்க. அப்படி அந்த கை ஹீட்டா இருக்கக்கூடிய அந்த வாட்சை எடுத்து பாக்குறாங்க. வாட்ச் கரெக்டா, அதாவது மணி எத்தனைன்னு காட்டுதுன்னா 3 மணின்னு காட்டுதுங்க. அந்த 3 மணியோட அந்த வாட்ச் வந்து நின்றுடுச்சு. அதாவது மழை தண்ணீர் பட்டதுனால அந்த வாட்ச் ஓடவே இல்லை, அப்படி ஸ்டக் ஆகி நின்றுது. இவங்க நல்லா தட்டி தட்டி பாக்குறாங்க, வாட்ச் ஓடவே இல்லை. ஆனா இவனுடைய ஒரு கை மட்டும் ஏன் சூடா இருக்குது, அப்ப இவன் உயிரோட தாண்டா இருக்கிறான், இவனை தூக்குங்கடானா மறுபடியும் தூக்கி பாக்குறாங்க. ஆனாலும் அவரை தூக்க முடியலைங்க. அவருடைய உடலை வந்து அசைக்க கூட முடியல. மறுபடியும் இவன் செத்துட்டான்டா, அது ஏதாவது ஒரு எனர்ஜியா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க ஓரைகள் அனைத்தையும் எடுத்து அருண்பாண்டியோடைய மேல வந்து அப்படியே ஃபுல்லா அடிக்கிறாங்க. அடிக்கிட்டு இவங்க மறுபடியும் அந்த ரூமுக்குள்ள போய் நிக்கிறாங்க. மழை தீர்ந்தா நம்ம இங்க இருந்து கீழே இறங்கிடலாம், இல்லைன்னா ஒரு 3 பேர் போயிடலாம், இல்லைன்னா ஒரு 2 பேர் கீழே போய் ஊர்ல இருந்து யாரையாவது கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பிளானை போட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. மழை வந்து கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்குங்க. பயங்கரமான மழை பெய்யுது. என்ன நடக்குது அப்படின்னாக்கி, அப்படியே அந்த மழை இருட்டோட சேர்ந்து நேரமும் இருட்டிடுது. அதாவது நல்ல இருட்டு விழுந்துருதுங்க. மணி ஒரு 7 தாண்டி இருக்குமா, அவங்களுக்கு டைமே தெரியல. ஏன்னா வாட்ச் கட்டியிருந்தது அவர் மட்டும்தான், அவருடைய வாட்சும் ஓடலை. அதுக்கு வேற எப்படி போச்சுன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் அப்படியே தான் இருந்துகிட்டே இருக்கிறோம். டைம் ஆகிட்டே இருக்குது. அந்த நேரத்துக்கு நாங்கள் கொண்டு வந்த விறகு கட்டைகள்லாம் கொஞ்சம் கனமான விறகு கட்டைகள், அதுபோக அங்கேருந்து கொஞ்சம் விறகுகள் சேமித்து இந்த பசங்க வந்து அந்த ரூமுக்குள்ளே வாரி போட்டுருந்துருக்காங்க. அதையெல்லாம் வச்சு அந்த வீட்டு வாசல் பக்கத்தில் நெருப்பு மூட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நெருப்பு மூட்ட ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி வந்து ஒரு 8, 8:30 இருக்குங்க. அந்த நேரத்துக்கு தான் நெருப்பு மூட்டுறாங்க. அதே டைமுக்கு இன்னொரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, இவங்க ஊர்ல இருந்து இவங்க இத்தனை பேர் இந்த இடத்துக்கு கோயிலுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவங்க எல்லா வீட்லயும் சொல்லிட்டு வந்திருக்காங்க. சரி இன்னும் பசங்க வரலையேன்னு சொல்லிட்டு மணி 8:30 ஆயிடுச்சு, என்ன செய்யறானுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அந்த டைம்ல மொபைலுங்கிறதே கிடையாது. அதனால இவங்க யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. சரி எல்லாரும் சேர்ந்து தேடி போய் தான் ஆகணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய இந்த பசங்களுடைய அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு ஒரு 4-5 நபர்களை கூட்டிக்கிட்டு மொத்தம் ஒரு 20 பேர் இருப்பாங்க. அவங்க அந்த கோவிலை நோக்கி நள்ளிரவு நேரத்துல டார்ச் லைட்டோட அந்த மலையோட கொடையும் பிடிச்சிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. ஊருக்குள்ள அவங்க தேட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நெருப்பை மூட்டிக்கிட்டு ஏதாவது மிருகங்கள், காட்டு பகுதி அப்படிங்கிறதுனால ஏதாவது மிருகங்கள் வரலாம், பாம்புகள் வரலாம், அதனால நெருப்பை மூட்டி வச்சிடலாம். மழை தீர்ந்த உடனே, அதாவது காலையில விடிஞ்ச பிறகு தான் இனி போக முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இவங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. சரி நம்ம விடிஞ்ச உடனே காலையில கீழே போய் 2 பேர் போகணும், போய் வீட்டுல இருந்து ஆட்களை கூப்பிட்டு வந்து நம்ம இவனுடைய பாடியை இங்க இருந்து எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இவங்க அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணிக்கூர் கூட போயிருதுங்க. அதாவது ஒரு 10 மணி ஆகுதுங்க. பயங்கரமான ஒரு இருட்டான அந்த சமயத்துல இடி மின்னல் மழை பெய்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு மட்டும் ஒரு பின் டிராப் சைலண்ட் ஆகுதுங்க. அந்த இடம் பயங்கரமா சைலண்ட் ஆகுது. என்ன அப்படின்னா, அந்த மழை பெய்யக்கூடிய சத்தம் வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய இந்த 5 நபர்களுடைய காதுலையும் விழவே இல்லைங்க. என்னடா ஆச்சுன்னு சொல்லும்போது இவங்க காதுல உயின்னு ஒரு சவுண்டு கேட்குதுங்க. அது எல்லாருக்கும் கேட்குது. பக்கத்துல இருக்கக்கூடியவங்க பேசுறது அவங்களுக்கே கேட்க மாட்டேங்குது. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகி அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு ஒரு அதிபயங்கரமான சம்பவம் அந்த இடத்துல நிகழுதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அருண்பாண்டி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த நபருடைய பாடியை வந்து அந்த இடத்துல இவங்க ஓலையை வச்சு மறைச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ஒரு மட்டை ஓலை வந்து அப்படியே நட்டத்துக்கு எழும்பி இப்படி நின்றுக்குங்க. இது அவங்க எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் காற்று அடிச்சுட்டு இருக்குது. ஆனா இவங்களுக்கு அந்த உயிங்கிற சவுண்டு கேட்டு இருக்கிறதுனால காற்றே வந்து அடிக்கிறது மாதிரியே தெரியலைங்க. ஆனாலும் அந்த ஓலை அப்படி நட்டத்துக்கு எழும்பி ஒரு 3 தடவை அருண்பாண்டியுடைய அந்த உடலுக்கு மேல அப்படி சுத்திக்கிட்டு அப்படி போயிருதுங்க. அந்த ஓலை எங்க போச்சுன்னே தெரியல. அதன் பிறகு என்ன நடக்குதுன்னா, அந்த ஓலை போன உடனே அடுத்தது ஒரு ஓலை அப்படி எந்திரிச்சு நிக்குதுங்க. அதுக்கு பக்கத்துல இன்னொரு ஓலை இப்படி எந்திரிச்சு நிக்குது. இப்படி வரிசையா அத்தனை ஓலைகளும், அதாவது கிட்டத்தட்ட இவங்க அந்த பாடிக்கு மேல ஒரு 5 ஓலைக்கு மேல வச்சிருந்தாங்க. இந்த 5 ஓலையில ஒரு 4 ஓலைகள் இப்படி எந்திரிச்சு அப்படி நட்டத்துக்கு அப்படி நிக்குது. இவங்க அரண்டுறாங்க. என்ன இவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, காத்துலதான் இது நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாறி மாறி பேசுறது வரைக்கும் இவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. என்னடாச்சுன்னு கேட்கறாங்க. எதுவுமே அவங்களால பதில் சொல்ல முடியல. பதில் சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. இதுதான் சம்பவம். அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மட்டை ஓலைகள் அப்படி நிமிர்ந்து நிக்கிறத பார்த்துக்கிட்டு, இங்க ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்றாரு. அவர் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ள ஆளு. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஏதோ நடக்க போகுதா நமக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் கொஞ்சம் வருத்தப்படுறாருங்க. அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க நெருப்பு மூட்டிட்டு இருக்காங்க. அந்த வெளிச்சத்துல தான் அதை பாக்குறாங்க. ஆனா இந்த டைம்ல திடீர்னு இவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த நெருப்பு கப்புன்னு அணைஞ்சிருது. பயங்கரமா புகையா வருதுங்க. அதாவது நெருப்பு அணைஞ்ச உடனே அந்த புகை அப்படி புகை மூட்டம் ஆகுதுங்க.
அப்படி அந்த புகை மூட்டத்துல தன்னுடைய நண்பன் அருண் பாண்டி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அவர் அங்கிருந்து எழும்பி இவரையே பார்த்துட்டு இருக்கிறாரு. அதாவது இவங்க தான் முன்ன இருக்கிறாங்க, இவங்களதான் அப்படியே பாக்குறாருங்க. ஒவ்வொருத்தரையாட்டம் அப்படியே பாக்குறாரு. இவருக்கு அரண்டுருது, டேய் அருண் பாண்டி அருண் பாண்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய திருமலை என்ன பண்றாரு அப்படின்னா வேக வேகமா ஓடி கிட்ட போயிடுறாருங்க. திருமலைய இடது கையெடுத்து ஒற்ற அடிங்க. அந்த அடியோட திருமலை அங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பாறை இருந்திருக்குங்க. அந்த பாறையில போய் விழுந்து அந்த பக்கம் விழுந்துடுறாரு. ஆனா பெரிய பள்ளம் எதுவும் இல்லை. ஆனா மறுபடியும் எழும்பி வந்துடுறாரு. அவருக்கு முதுகுல நல்லா அடிபட்டுருது. அப்படி இவர் எந்திரிச்சு வரும்போது ஒரு பள்ளம் அப்படிங்கிறதுனால மெல்லமா அதுல இருக்கக்கூடிய மர வேர்கள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த வேரை பிடிச்சு தாங்க மேலே ஏறுறாரு. அப்படி மேலே ஏறும்போது அருண் பாண்டி அப்படிங்கிற அந்த நபர் மெல்லமா நடக்கிறாருங்க. அதாவது அவர் ரோபோ மனுஷன் நடந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மெல்லமா நடந்து அந்த வீட்டை நோக்கி வர்றாரு. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 4 நபர்களுக்கும் அப்படி அள்ளு விட்டுருது. என்ன அப்படின்னா அவங்க நல்லா பயந்துடுறாங்க. அதுல ஒரு பயந்தவர் இருந்தார் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அவரு மயக்கம் போட்டே விழுந்துடுறாரு. அவருடைய கண்கள் வெள்ளை கலர்ல தான் இருக்குது, அந்த கருவிழி இல்லவே இல்லைங்க. இவர் அந்த மரத்துடைய அந்த வேரை பிடிச்சிக்கிட்டு, அதாவது நம்மளுடைய திருமலை அந்த மரத்துடைய வேரை பிடிச்சிக்கிட்டு வேக வேகமா மேலே ஏறிடுறாருங்க. டே அருண் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் பின்னால கட்டி பிடிக்கிறாரு. அவரை கட்டி பிடிக்கும் போது இந்த கல் தூணை நம்ம கட்டி பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பயங்கர டைட்டா இருக்கிறாருங்க. அவரை அப்படி தலையை திருப்பி பார்த்துருக்குங்க. அதாவது அருண் பாண்டியோட தலை பின்பக்கம் முதுகுக்கே வந்துடுச்சு. அதாவது முகம் அப்படி பின்பக்கம் முதுகு வந்துருது. அதை பார்த்த உடனே இவர் அரண்டுறாரு. இங்க நிக்கிறது நம்மளுடைய நண்பன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்துல அப்படி ஆழ்ந்துடுறாரு. ஆனா என்னன்னா இவரை ஒரு கையெடுத்து தூக்கி மறுபடியும் வீசிடுதுங்க. அவர் அந்த மரத்துடைய மூட்டில் போய் அப்படி, அதாவது பெரிய ஒரு மரம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த மரத்துடைய மூட்டில் போய் விழுந்து இவருக்கும் அடிபட்டுறது. இருந்தாலும் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த இடத்துல தன்னுடைய நண்பர்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க நெருப்பு புகஞ்சிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த நெருப்பு பக்கத்துல வேகமா அந்த நெருப்பை ஊதுறாரு. அதாவது ஊதும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த புகை மாதிரி நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பயங்கரமா ஊதுறாரு. ஆனா புகை தான் வருது, நெருப்பு வரல. கடைசியா ஒரு விளையாட்டு நெருப்பு வந்துருதுங்க. அந்த நெருப்பு அப்படி ஒரு கொல்லிக்கட்டையை கையில எடுத்துடுறாரு. எடுத்துக்கிட்டு டேய் நில்லுடா நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தைரியமா இருக்கிறாரு. அதனால அப்படி சொல்றாரு. ஏற்கனவே ஒரு நண்பர் மயங்கி விழுந்தாரு. அவரை தண்ணி தொளிச்சு எழுப்புறாங்க. அவர் பயத்துல கை காலெல்லாம் விரைச்சு போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. இருந்தாலும் இந்த இடத்துல நம்மளுடைய திருமலை விடவே இல்லைங்க. அந்த நெருப்பு கட்டையை காட்டிட்டு நில்லுடா நில்லுடான்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு சத்தத்தை கொடுத்துருக்குங்க. அந்த சத்தம் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்நாள்ல என்னால மறக்க முடியாது. அருண்பாண்டியன் கத்துன கத்து என்னால இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது அப்படிங்கறது மாதிரி தாங்க நம்மளுடைய திருமலை சொல்லி இருக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு சத்தத்தை எழுப்பியிருக்கிறாரு. இந்த சத்தம் கேட்ட உடனே இவங்களுடைய காதுல வீண் ஒரு சத்தம் கேட்டு இருந்தது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த சத்தம் கட்டாய் மழை பெய்யக்கூடிய சத்தம் கேட்குது. சரசரசலான்ட்டு சத்தம்லாம் பயங்கரமா கேட்குதுங்க. இந்த வண்டு பூச்சி இதெல்லாம் சத்தம் போடும் இல்லையா, இந்த சத்தம்லாம் அதுக்கு பிறகுதான் இவங்களுக்கு கேட்கவே ஆரம்பிக்குது. உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா என்ன இருந்தாலும் சரி நம்மளுடைய சிவபெருமானை தாண்டி எதுவுமே வராது அப்படிங்கிற ஒரு தைரியம் இவருடைய மனசுக்குள்ள வருது. உடனே அவர் அந்த இடத்துல கைலாசநாதா கைலாசநாதா கைலாசநாதான்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க நம்மளுடைய திருமலை. அப்படி கத்த ஆரம்பிச்ச உடனே அருண் பாண்டி அப்படிங்கிற அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா சரட்டுன்னு, அதாவது ஒரு மின்னல் வேகத்துல அந்த இடத்துல இருந்து வேகமா போயிடுறாரு. அதாவது அந்த மரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மரத்துக்கு பின்னால போய் அப்படி சரட்டுன்னு மறைஞ்சிடுறாருங்க. இவங்க அரண்டுறாங்க. இவங்க அப்படியே இருந்துட்டு இருக்காங்க, வெளியே வரல. அதுக்கு பிறகு அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஊர்ல இவங்களை காணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேடிக்கிட்டு இவங்களுடைய குடும்பங்கள் எல்லாருமே, அதாவது சில ஆண்கள்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே மேல வர்றாங்க. இந்த இடத்துக்கு அவங்க வரல, அதை விட கீழே ஒரு பக்கத்துல நிக்கிறாங்க. அந்த லைட் வெளிச்சம் இவங்களுக்கு நன்றாகவே தெரியுதுங்க. ஆகா யாரோ வந்திருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம திருமலை பார்த்துடுறாரு. திருமலை பார்த்துக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா, இவங்க வேற டார்ச் லைட் எதுவுமே எடுத்துட்டு வரல. இந்த நெருப்பை எடுத்துக்கிட்டு போகணும். ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடையும் இல்லைங்க. கொடை இருந்துன்னா அந்த நெருப்பை எடுத்துட்டு போகலாம். ஆனா மழை பெய்துட்டு இருக்குது, இந்த நெருப்பு அணைஞ்சிருமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அருண் பாண்டி படுத்திருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஓலை இருந்ததா நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஓலையை எடுக்கிறாங்க. எடுத்து வேக வேகமா 4 பேரும் சேர்ந்து இந்த ஒரு மாதிரி ஒரு டைமண்ட் மாடல்ல அதை சேர்த்து கட்டுறாங்க. கட்டிக்கிட்டு அதுக்கு உள்ளாடி தாங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த தீக்கொல்லி அப்படிங்கிற அந்த நெருப்பு கட்டையை எடுத்துக்கிட்டு அந்த சைடுக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு தெரியறது மாதிரியான அந்த சைடுல போய் அப்படி காட்டுறாங்க. அதை இவங்களுடைய குடும்பத்தினர் எல்லாம் பாத்துடுறாங்க. பார்த்துட்டு இவனுங்க அங்க இருக்கிறானுங்கடா, இவனுங்க என்னடா கோயிலுக்கு போகாம அந்த மலையில போய் இருக்கிறாங்க, அது சாராயம் காய்க்கக்கூடிய மலையாச்சடா, அங்கதான் நிறைய பேர் இறந்திருக்கிறாங்களே அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அவங்க பேசிக்கிட்டு வேக வேகமா இந்த மலையை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. சரி இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கண்டிப்பா ஆட்கள் வந்துட்டாங்க, நம்ம எப்படியாவது அருண் பாண்டியை கூப்பிட்டுக்கிட்டு அதாவது அவனை தூக்கிக்கிட்டு இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல வெயிட் பண்றாங்க. ஆனா இவங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணவே இல்லை. என்ன அப்படின்னா அருண் பாண்டியன் எந்திரிச்சு வந்தான், இந்த மாதிரி எல்லாம் காட்டினா, அதுக்கு பிறகு அந்த மரத்துக்கு பின்னால போயிட்டான். ஆனா அந்த பாடி அங்க இருக்குதா இல்லையான்னு இவங்க பார்க்கவே இல்லைங்க.
இவங்க ரொம்ப பயத்துல இருந்தனால அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டு அவங்களும் அந்த மலை ஏறி மேல வந்துடுறாங்க. மேல வந்து என்னடா ஆச்சுன்னு கேக்குறாங்க. அப்ப அங்க நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நாங்க வந்தோம், இந்த மாதிரி மாட்டிட்டோம், அருண்பாண்டியன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்லும்போது அவங்களுக்கு எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுருது. என்னடா சொல்றே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த அருண்பாண்டிய வந்து படுக்க வச்சிருந்தாங்க இல்லையா, அதாவது பாடியாட்டு இருந்தாரு, இந்த மாதிரி மரத்துக்கடையில ஒளிஞ்சிட்டாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இவங்க சொல்லிட்டாங்க இல்லையா. அப்ப அந்த மரத்துக்கு பின்னால போய் பாக்குறதுக்காக போகும்போது இந்த இடத்துல பாடியா இருக்கக்கூடிய அந்த நபர் அப்படியே தாங்க இருக்கிறார். ஆனா அவர் இறக்கவே இல்லைங்க. அவர் வந்து சுத்தமா சுயநினைவு இல்லாம தான் இருக்கிறார். அந்த கூட்டத்துல வந்தவர் இந்த கருப்பசாமிக்கு சாமி ஆடக்கூடிய நபருங்க. அவரும் வந்திருக்கிறாரு. அவர் வந்த உடனே இங்க இருக்கக்கூடிய அந்த பாடியை பாத்துறாரு. அதாவது என்ன அப்படின்னா, அருண்பாண்டியோடைய அந்த பாடியை பாத்துறாரு. பாத்துக்கிட்டு அவர் அப்படி கைய வைக்கிறாருங்க. அப்படி கைய வைக்கும்போது அந்த இடது கை மட்டும் பயங்கரமா ஹீட்டா இருக்குது. மற்ற எல்லா இடமும் ரொம்ப குளிர்ச்சியா இருக்குது. அவருடைய உடல்ல வந்து உயிர் இல்லாத மாதிரி தாங்க இருக்குது. கருப்பசாமி அப்படிங்கிற அந்த நபர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த நபருடைய கையை அப்படி பிடிக்கிறாருங்க. அப்படி பிடிச்சு கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டு அவருடைய தெய்வமான ஒரு சாமிக்கு ஆடக்கூடியவர் அப்படிங்கிறதுனால அந்த கருப்பசாமியை அப்படியே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அப்படியே அந்த கையை வச்சு பிடிச்ச உடனே அந்த இடத்துல அருண்பாண்டியனுக்கு உயிர் வந்துருதுங்க. அதாவது உயிர் இருந்திருக்குது ஆல்ரெடி. ஆனா அவருடைய உடம்புல வந்து ஏதோ ஒரு சக்தி இருந்திருக்குது. அதனாலதான் இவங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சு அருண்பாண்டி அந்த இடத்துல கண் முழிக்கிறாருங்க. அப்படி கண் முழிச்சு அவர் எந்திரிச்ச உடனே, நான் எப்படா இங்க இருந்து தூங்குனேன், நான் சாப்பிட்டுட்டு தானடா இருந்தேன் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அவருக்கு எது நடந்ததுன்னே தெரியல. அங்க என்னெல்லாம் நடந்தது, மழை பெய்துட்டு இருக்குது, இதெல்லாம் கூட அவர் கவனிக்கவே இல்லை. மழையில நனைஞ்சிட்டே நிக்கிறோம் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கு பிறகுதாங்க இவங்களுக்கே உயிரே வந்திருக்குது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய நண்பன் சாகல, உயிரோட தான் இருக்கிறான் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இந்த வந்த நபர்கள் அனைவருமே சேர்ந்து இவங்களை வந்து மறுபடியும் ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனா ஊருக்குள்ள வந்த பிறகுதாங்க அடுத்தடுத்த பிரச்சனை இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய திருமலைக்கு எந்த பிரச்சனையும் வரல. அருண்பாண்டி அப்படிங்கிற அந்த நபருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுங்க. என்ன அப்படின்னா, நள்ளிரவு நேரத்துல கிட்டத்தட்ட 1-1:30 மணிக்கு பிறகு இவர் அந்த வீட்டுக்குள்ள இருக்க மாட்டார். அருண்பாண்டியுடைய வீட்டிலே இல்ல. அவரு எங்க போறாருன்னே தெரியாதுங்க. மாய மந்திரம் மாதிரி மறைஞ்சு போக ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதை வந்து அந்த ஊருக்குள்ள நிறைய பேர் வீட்டுல எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, இந்த பையன் வந்து நள்ளிரவு நேரத்துல காணாம போயிருக்கானா, ஏதோ அவனை வந்து ஏதோ பேய் தூக்கிட்டு போயிருது, பூதம் தூக்கிட்டு போயிருது, அதுக்கு பிறகு அந்த தலையில இருக்கக்கூடிய ஏதோ முனி தூக்கிட்டு போயிருது அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அந்த ஊருக்குள்ள ஒரு பெரிய பேச்சை அடிபடுது. இருந்தாலும் என்ன அப்படின்னா, பகல் நேரத்துல அவர் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ரொம்ப கிளியரா நம்மளுடைய திருமலை கூட எல்லாம் வந்து நல்ல கம்பெனி போட்டு பேசுறது வாங்குறது இது எல்லாமே பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா என்ன அப்படின்னா, நள்ளிரவு நேரத்துல இவரை காணாம போயிருதுங்க. சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வீட்டுல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கருப்பணசாமி இருக்கிறாரு இல்லையா, அந்த கோவிலுக்கு வந்து ஆடு வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேர்த்தி கடனையும் போட்டுட்டாங்க. ஆனாலும் இந்த சம்பவம் திருப்பி நடந்துட்டே இருக்குதுங்க. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அந்த கருப்பணசாமிக்கு வந்து இந்த பூஜையெல்லாம் கொடுக்கப்படுது. அந்த நேரத்துக்கு அவங்க குடும்பங்கள் எல்லாருமே அங்கதான் இருக்கிறாங்க. நம்மளுடைய திருமலையோட குடும்பமும் அங்கதான் இருக்குது, திருமலையும் அங்கதான் இருக்கிறாரு. அந்த நேரத்துல அந்த கருப்பணசாமி அங்க ஆடக்கூடிய அந்த பூசாரிக்க உடம்புல வந்து ஆடுறாரு. அப்படி ஆடிட்டே இருக்கும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு. கிட்டத்தட்ட 3 அமாவாசைக்கு அந்த பையனுக்கு இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், அதன் பிறகு அது கிளியர் ஆயிடும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப இது எதனால நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க திருப்பி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் அந்த சாமி ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, அவன் உயிர் போக வேண்டியது, அவனை நான் தான் காப்பாத்தி அங்கிருந்து கூட்டிட்டு வந்தேன். ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிபந்தனையின் மேலதான் இந்த சாமி வந்து கட்டுப்பட்டு தான் அந்த உயிரை கொண்டு வந்திருக்கிறாரு. அது எதுக்காக அப்படின்னா, அந்த பையனுடைய ஆயுள் முடியவே இல்லை. ஆனா இவங்க போன இடம் ஒரு தப்பான இடங்க. அது எதனால அப்படிங்கறத வந்து அந்த நேரத்துல தாங்க அந்த கருப்பணசாமி எடுத்து சொல்றாரு இந்த பூசாரி உடம்புல இருந்துகிட்டு. என்ன அப்படின்னா, அந்த இடம் வந்து ஆல்ரெடி நரபலி கொடுத்த இடங்க. அதாவது இந்த மாந்திரிகர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, துஷ்ட மாந்திரிகர்கள் வந்து சில தெய்வங்கள், வன தெய்வங்களை வந்து வழிபட்டு இருக்காங்க. அது ரொம்ப காலத்துக்கு முன்னால. அப்படி அந்த இடத்துல வந்து அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி சாராய படையல் அது இதெல்லாம் வச்சு மனிதர்களை வந்து பலி கொடுத்திருக்காங்க. அப்படி பலி கொடுத்த வன தேவன் தான் அங்க இருக்கிறது. அதாவது வன தேவதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், வனபத்திரகாளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க வனதேவன், அதாவது ஒரு பெரிய முனி இருக்குது. அந்த முனியுடைய இடத்துக்கு யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க சாராயம் காய்ச்சிட்டு இருந்த ஆட்களை மட்டும்தாங்க அனுமதிச்சுட்டு இருந்திருக்குது அந்த முனி. ஆனா அங்க வந்து சும்மா சுற்றுலா பயணியாட்டி யாராவது போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆபத்து தான். அதுவும் ஆள் இல்லாம, அதாவது கிட்டத்தட்ட என்னன்னா, பெரிய ஆட்கள் யாரும் இல்லாம போனா பெரிய ஆபத்தாட்டே ஏற்படும். அந்த மாதிரி ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்க நம்மளுடைய இந்த 6 பேரும். அதுல உயிர் போகக்கூடிய கண்டிஷன் ஆனது வந்து நம்மளுடைய அருண்பாண்டிக்கு மட்டும்தான். ஆனா அருண்பாண்டியோட உயிரை நான் அங்க இருந்து காப்பாத்தி கொண்டு வந்துட்டேன். ஆனா அது ஒரு நிபந்தனை போட்டிருக்குது. என்ன அப்படின்னா, 3 அமாவாசை இவன் என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனை போட்டிருக்குது. அந்த முனியுடைய நிபந்தனைக்கு அடிபணிஞ்சுதான் இந்த உயிரை நான் காப்பாத்தி
காப்பாத்திட்டு வந்திருக்கிறேன். இந்த 3 அமாவாசை முடியும் போதும் அவருடைய உடல் நலம் சரியாயிடும் அப்படிங்கறது மாதிரி அந்த இடத்துல இந்த கருப்பண்ணசாமி சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி கிட்டத்தட்ட 3 அமாவாசைகள் அந்த வீட்டுல இருந்து இவர் நைட்டு காணாம போயிருவாரு. அதுக்கு பிறகு காலையில பார்த்தா வீட்டுல தான் இருப்பாரு. ஆனா இவர் காணாம போகக்கூடிய அந்த டைம்ல இவங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே தூங்கிடுவாங்க, முழிச்சே இருப்பாங்களாம். அதாவது இவர் எப்படி போறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக முழிச்சே இருப்பாங்களாம். ஆனாலும் அவர் காணாம போயிடுவாருங்க. அப்படியே அவங்க தூங்கிடுவாங்க. அந்த நேரத்துக்கு அவர் போகக்கூடிய நேரத்துக்கு தூங்கிடுவாங்க. அதன் பிறகு என்ன நடந்திருக்குன்னா, இவர் போறதும் தெரியாது வாரதும் தெரியாம இருந்திருக்குங்க இந்த அருண் பாண்டி அப்படிங்கிறாரு. ஆனா அருண் பாண்டி கிட்ட கேட்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னா அவருக்கு அந்த டைம்ல சுய நினைவே இல்லை. அவர் போறதும் தெரியாது வாரதும் தெரியாது. ஆனா சில கனவுகளை பத்தி அவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, தலை நிறைய கருகருன்னு முடி வச்சுக்கிட்டு முகத்துல வந்து 2 பல்லு பயங்கரமா இருக்கணும். இந்த மாதிரி இப்படி கோர பல்லெல்லாம் இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு ஆள் வந்து என்ன அடிக்கடி வந்து கூப்பிடுவாரு. அது மட்டும்தான் எனக்கு தெரியும், வேற எதுவும் நான் பார்த்ததில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு அது கனவுல நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா நான் இங்க இல்லைங்கிறது எங்க அம்மா அப்பா சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த 3 அமாவாசைகள் நடந்து முடியுதுங்க. அதன் பிறகு அவருக்கு இந்த பிரச்சனை வரல. அதுக்கு பிறகு அந்த கருப்பசாமி கோவிலுக்கு அவர் பல நேர்த்திகடங்கள்லாம் எடுத்து விரதங்கள்லாம் இருந்து அதுக்கு பிறகு அவருக்கு அந்த பிரச்சனையே வரல. ரொம்ப நீட்டா தான் இருந்திருக்கிறாரு. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இந்த மாதிரி தாங்க அந்த காலகட்ட சூழ்நிலையில நம்மளுடைய திருமலைக்கு இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்குது. ஆனா என்ன அப்படின்னா, அருண் பாண்டி இப்ப உயிரோட இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க. அவர் இறந்துட்டாரு. அவருக்கு கல்யாணம் ஆகிறதுக்கும் ஒரு 3 மாசத்துக்கு முன்னால அவர் தவறி போயிடுறாரு. ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கிறாரு. அது ஒரு அகால மரணமா தான் இருந்தது. ஆனா அது இதனால தானா அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தாங்க நம்மளுடைய திருமலை சொல்லியிருக்கிறாரு. திருமலையுடைய லைஃப்ல நடந்த இந்த அதிபயங்கரமான அமானுஷ்ய சம்பவத்தை தான் நமக்கு அனுப்பி தந்திருந்தாரு. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த நம்மளுடைய திருமலைக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த சம்பவத்துடைய கருத்து என்னங்கிறதையும் கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லணும். இந்த சம்பவத்துக்கு தயவு செய்து ஒரு லைக்கை கொடுத்துட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லைங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானையும் தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.